வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வச்சு எப்படி ஒரு சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான ஹை நெக் டிசைனர் ப்ளவுஸுக்கு எம்ப்ராய்டரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு காட்டியிருந்தேன். இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இதில் எப்படி ஒரு பீட் ஹேங்கிங்ஸ் நம்ம மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுருந்தேன், எம்ப்ராய்டரி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த மாதிரியான டிசைனுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம், எப்படி அந்த பீட்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல் லுக்கில் இந்த இடத்துல எப்படி ஹேங் ஆக போகுது இந்த டிசைன் பக்கம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு போன வீடியோலையே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் பேப்பரில் நான் எப்படி அந்த பீட் ஹேங் ஆகும் அப்படிங்கிறது ஒரு டயக்ராமை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்டு ப்ளவுஸில் எப்படி இதை பீட்ஸ் எல்லாம் நம்ம கோர்த்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரியான ஸ்பேஸில் தான் நான் என்ன செஞ்சுக்கிட்ட போகிறேன், கேப் விட்டு அந்த பீட்ஸை ஹேங் பண்ண விட போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு லைன் கொஞ்சம் இந்த மாதிரியாக சென்டர்லேருந்து ஆரம்பித்து அந்த நெக் லைன் பக்கம் கீழே இந்த இடத்துக்கு வரணும். ஸோ இந்த லைன் கொஞ்சம் பீட்ஸ் அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட் லைன் அதோட கம்மியாக பீட்ஸ் கோர்த்துக்கிடணும். இதில் நான் ஒன் சைடு மட்டும் 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட போகிறேன் அண்ட் அதர் சைடு 6 லைன்ஸ். ஸோ நம்ம டோட்டலி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம போத் நெக்கை நம்ம பார்க்கும்போது 12 லைன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி தான் நான் என்ன செஞ்சுக்கிட போகிறேன், லைன்ஸை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிட்டேன். இந்த பீட்ஸ் ஹேங் பண்ணுறதுக்கு நல்லா க்ளோஸ்டாகவும் வைக்கலாம், பட் எனக்கு க்ளோஸ்டாக வேண்டாம், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரியாக டயக்ராம் நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட போகிறேன் நானுமே. ஸோ பாருங்கள், இப்போ பேக் நெக் இந்த மாதிரியாக இருக்கும். இதை வச்சு தான் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், இந்த பீட்ஸ் எல்லாமே எப்படி ஹேங் பண்ணணும், ஹேங் ஆகும் அந்த ப்ளவுஸில் அப்படிங்கிறத தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இதில் இந்த சென்டர் லைன் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் அந்த ஹேங்கிங்ஸ் நல்லா ஒன்று போல் நல்லா கர்வாக ஹேங் ஆகும், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது. இப்படி கர்வாக நம்ம பீட்ஸை கோர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா தான் நம்ம ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது அந்த ஹேங்கிங்கும் நல்ல கர்வ் டிசைனில் இருக்கும், ஸ்டிஃபாக ஸ்ட்ரெயிட் லைனாக வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், பீட் ஹேங்கிங் எல்லாம் நம்ம மேக் பண்ணிக்கணும். பாருங்கள், அந்த கவுண்டிங்ஸ் ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட், 6 லைன் வரைக்கும் பாருங்கள், அந்த கவுண்டிங்ஸ் கம்மி ஆகிக்கிட்டே இருக்கணும், பீடோடைய கவுண்டிங்ஸ். இந்த மாதிரி தான் என்ன செஞ்சுக்கிட்டேன், பீட்ஸ் எல்லாமே வரணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இமேஜினேஷனில் ட்ரா பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நான் இப்போ பாருங்கள், நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்திருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் எல்லாம் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் இந்த மாதிரியாக தான் இருந்தது. இதில் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்ட போகிறோம், அந்த பீட்ஸ் எல்லாம் ஹேங் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு எந்தெந்த பீட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஹேங் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நான் இப்போ இந்த கலர் பீட்ஸ், சுகர் பீட் எடுத்திருக்கேன் அண்ட் பேர்ல் பீட்ஸ் அண்ட் கோல்டு கலர் சுகர் பீட்ஸ், இந்த மாதிரி மட்டும்தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 3 பீட்ஸை மட்டும்தான் வச்சு நான் ஒரு பியூட்டிஃபுல் லுக்கில் ஒரு பீட் ஹேங்கிங்ஸ் நம்ம மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ நம்ம பாருங்களேன், இப்போ எடுத்திருக்கிற நீடில் ஹேண்ட் நீடில் எடுத்திருக்கேன். லாஸ்ட் வீடியோலையே நான் நிறைய சைஸஸ் ஆஃப் நீடில்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் நம்பர் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ நான் பீட் சுகர் பீட் யூஸ் பண்ணுறனால நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இந்த நீடில் நம்பர் 10ல் தான் நமக்கு சுகர் பீட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக உள்ள என்ட்ரு ஆகும். ஸோ நான் அந்த சுகர் பீட் கோல்டு கலர் 10 கவுண்டிங்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். தென் ஒரு கலர் பீட் அண்ட் 1 பேர்ல் பீட் அண்ட் 1 கலர் பீட், இந்த மாதிரி மாறி மாறி என்ன செஞ்சுக்கிட்ட போகிறேன், அந்த டிசைன் பீட் ஹேங்கிங்ஸ் மேக் பண்ண போகிறேன். பீட்ஸ் நம்ம என்னன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கிடலாம், கிறிஸ்டல் பீட்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கிடலாம். சைஸஸ் உங்களுக்கு பிடிச்ச பிக் சைஸஸ் கூட எடுத்துக்கலாம். பட் நான் இந்த மாதிரியே மேட்சிங்காகவே இருக்கணும், நம்ம ப்ளவுஸில் என்னெல்லாம் அப்ளை பண்ணியிருக்குமோ, எந்தெந்த பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கணுமோ அதை மட்டும்தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் என்ன செஞ்சுட்டேன், ஃபஸ்ட் லைன் நல்ல கர்வாக அந்த பீட் ஹேங்கிங் இருக்கணும் அண்ட் செகண்ட் லைனோடைய பீட் கவுண்டிங்ஸ் ஃபஸ்ட்டு லைனோட கம்மியாக இருக்கணும். அதிகமாக அதே மாதிரியே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னோம்னா அந்த செகண்ட் லைன் ஃபஸ்ட் லைனுக்கு மேலே ஓவர்லாப் ஆகி ஒரு ட்விஸ்டட் காட்டிடும். ஸோ கம்மியாக இருந்தால் தான் அதுவும் நல்லா நமக்கு கர்வாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் என்ன செஞ்சுக்கிட போகிறேன், எல்லா 12 லைன்ஸையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன். அண்ட் முடித்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரியான ஃபினிஷிங்கில் ஸோ சூப்பர் ப்ரிட்டியாக இருக்குல்ல. இந்த மாதிரி தான் நான் இந்த ஹை நெக் டிசைனர் ப்ளவுஸுக்கு பீட் ஹேங்கிங் மேக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதை ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங்லேயும் கிடச்சிச்சு அண்டு கஸ்டமரும் ரொம்ப ஸோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க.
அண்ட் நான் இந்த டிசைனர் ப்ளவுஸோடைய ஸ்லீவ் வந்து ஒரு எல்போ லென்த் ஸ்லீவுங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறதையும் உங்களுக்கு நான் இப்போ காட்டிடுறேன். இதனுடைய ஸ்லீவ் பாருங்க, பேக் நெக் இந்த மாதிரியாக ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. அண்டு ஸ்லீவ் பாருங்கள் இந்த மாதிரியான லுக்கில் நமக்கு ஃபினிஷிங்கில் இருக்கும். ஓகே, இன்றைக்கி தான் இந்த சேனலை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்கிற சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் எப்படியெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இதனுடைய முந்தின வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.